ஸ்ரீ ரேவா காண்டம் 62ஆம் அத்தியாயம். கரோடீஸ்வரரின் மகத்துவம். கரோடி ஈஸ்வர தீர்த்தத்தின் மகத்துவம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். பின்னர் கரோடீஸ்வரர் என்ற சிறந்த தீர்த்தத்திடம் செல்ல வேண்டும். பெரிய அரசரே, அன்பானவரே, எப்போதும் வெற்றியை நினைத்த தேவேந்திரன் தலைமையிலான மகிழ்ச்சியடைந்த தேவர்களால் தானவர்களும் அவர்களின் சீடர்களும் கொல்லப்பட்டனர். தானவர்கள் போரில் கோபமடைந்த தேவர்களின் குழுக்களால் கொல்லப்பட்டனர். முந்தைய பகையை மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்ததால் தானவர்களின் மகன்கள் மற்றும் பேரன்களும் கொல்லப்பட்டனர். அவர்களுடனான உறவை நினைவு கூர்ந்து தேவேந்திரன் உள்பட அனைத்து தேவர்களும் தங்கள் தலைகளை ஒன்று திரட்டி நர்மதை நதியின் நீரில் வீசினர். அனைத்து சூரர்களும் அங்கே புனித நீராடி உமாபதியை சிவனாரை நிறுவினர். தங்கள் மனதில் மகிழ்ந்த அனைத்து சூரர்களும் ஆகாயத்தில் உள்ள தங்கள் பகுதிக்கு சென்றனர். ஆசீர்வதிக்கப்பட்டவரே, சிறந்த கோடி தானவர்கள் கொல்லப்பட்டனர். அன்றிலிருந்து அந்த தீர்த்தம் பூமியில் கரோடி என்று நன்கு அறியப்படுகிறது. பாண்டுவின் மைந்தனே, அது பாவங்களை அழிக்கும். ஒரு பக்தர் ஒரு மாதத்தின் எந்த பாதியிலும் 8வது மற்றும் 15வது தினங்களில் பக்தியுடன் விரதம் இருக்க வேண்டும். இரவில் திரிசூலத்தை தாங்கிய இறைவனுக்கு முன்பாக விழித்திருக்க வேண்டும். நல்ல புண்ணிய கதைகளை படிப்பதிலும் கேட்பதிலும் வேதங்களை ஓதுவதிலும் படிப்பதிலும் ஈடுபட வேண்டும். பின்னர் காலையில் அவர் திருதசேஸ்வரரை வணங்க வேண்டும். சிலையை, லிங்கத்தை பஞ்சாமிர்தத்தில் நீராட்ட வேண்டும். சந்தன குழம்பினால் பூச வேண்டும். அவர் செறிவுடன் வில்வ மரத்தின் சிறந்த முளைகள் மற்றும் மலர்களால் வழிபட வேண்டும். தெற்கு திசையை நோக்கி அவர் பல்வேறு வகையான மந்திரங்களை கூற வேண்டும். கட்டளைகளின்படி தொப்புள் வரை வரும் நீரில் இறந்தவர்களுக்கு ஒரு கைப்பிடி எள் விதைகளை பானமாக வழங்க வேண்டும். தெற்கு திசையை நோக்கி திருப்பி அவர் தனது புலன்களை கட்டுப்படுத்தி புறப்பட்ட பிராமணருக்கு சிரார்த்தத்தை வழங்க வேண்டும். வேதங்களை படிப்பதிலும் பாராயணம் செய்வதிலும் ஆர்வத்துடன் ஈடுபட்டுள்ள சமமற்ற எண்ணிக்கையிலான பிராமணர்கள் மூலம் சிரார்த்தத்தை செய்ய வேண்டும். பாண்டுவின் மைந்தனே, பிராமணர்களுக்கு தங்கம், பசுக்கள், உணவுப் பொருள்கள், வெற்றிலை, அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஒரு இணை பாத அணிகளால் அவர்களை சாந்தப்படுத்த வேண்டும். அவரது சடங்கு கோடி மடங்கு பயனுள்ளதாக இருக்கும். சந்தேகத்திற்கிடமின்றி மகிழ்விக்கப்பட வேண்டும். அரசரே, தீர்த்தத்தில் தனது உடலை முறையாக துறப்பவருக்கு கிடைக்கும் புண்ணியத்தை கேளுங்கள். நர்மதை நதியின் நீரில் எலும்புகள் இருக்கும் வரை நீதிமான் ஆன்மா கொண்ட அந்த மனிதன் அரிதாகவே அணுகக்கூடிய சிவலோகத்தில் வசிக்கிறான். நீண்ட காலத்திற்கு பின்னர் அவன் அதிலிருந்து கீழே இறங்கி இங்கே ஒரு மனிதனாக பிறக்கக்கூடும். பின்னர் அவன் மகிமை மிக்கவனாகவும் ஏராளமான செல்வங்களுக்கு சொந்தக்காரனாகவும் இருப்பான். அவன் அரசர்களால் மதிக்கப்படுவான். அவன் அனைத்து பக்தியுடனும் இருப்பான். அவன் புத்திசாலியாகவும் தன் வம்சாவளியை நிலைநிறுத்த மகன்களை பெறுவான். அந்த மனிதன் பூமி எங்கும் நன்கு அறியப்பட்டவனாகவும் நீண்ட ஆயுளுடனும் இருப்பான். சிறந்த மன்னா, அவன் மீண்டும் தீர்த்தத்தை நினைவு கூர்வான். அந்த தீர்த்தத்திற்கு சென்று கரோடேஸ்வரரை வணங்கி மிக பெரிய இலக்கை அடைவான். திருதசேவரர் அனைத்து உலகங்களின் நலனுக்கான விருப்பத்துடன் ரேவாவின் வடக்கு கரையில் தேவேந்திரன், சந்திரன், யமன், ருத்ரன், ஆதித்யர்கள், வசுக்கள் மற்றும் விஸ்வதேவர்கள் ஆகியோரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். மனிதர்களில் சிறந்தவரே, பக்தி கொண்ட ஒருவன் அந்த தீர்த்தத்தில் ஒரு அரண்மனையை, சபையை அமைத்தால் அவன் நல்லவர்களின் இலக்கை அடைவான். அதை மரம், கல் மற்றும் செங்கற்களால் சட்டபூர்வமாக ஈட்டிய செல்வத்தால் கட்ட வேண்டும். அவர் ஒரு பிராமணராக இருந்தாலும், க்ஷத்திரியராக இருந்தாலும், வைசியராக இருந்தாலும், சூத்திரராக இருந்தாலும், ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவர் தனது திறனுக்குள் அனைத்தையும் செய்ய வேண்டும். சங்கரரை முறையாக வழிபடும் போது அந்த எல்லா ஆண்களும் தங்கள் இலக்குகளை அடைகிறார்கள். ஒருவர் எப்போதும் தீர்த்தத்தின் மகிமையை பக்தியுடன் கேட்டால் அவரது பாவங்கள் 6 மாதங்களுக்குள் அழிந்துவிடும்.
62ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.